ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்த மாதிரி ஒரு மொபைலோட கேமராவை எப்படி ஃபுல்லா ஆக்சஸ் எடுக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போறோம். இதுல நான் இப்ப என்னென்ன ஆக்சஸ் எடுத்திருக்கேன்னா, வீடியோ மோட் எடுத்திருக்கு, அதுக்கப்புறம் போட்டோ, ஏஐ பியூட்டி, பேண்டோ, ப்ரோ, இந்த மாதிரி எல்லா ஆக்சஸுமே நம்ம வந்து எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் இதுல வந்து ஃப்ரண்ட் கேமரா, பேக் கேமரா ரெண்டையுமே நம்மளால ஆக்சஸ் பண்ண முடியும். அண்ட் இதுல இருக்கிற போட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே வந்து எதுல சேவ் ஆகும்னு கேட்டீங்கன்னா, மொபைல்ல சேவ் ஆகாது, நம்ம சிஸ்டம்ல தான் சேவ் ஆகும். விக்டிம்க்கு சொல்ல போனா இதெல்லாமே நடக்குதாங்கிறதே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இது வந்து பவர்ஃபுல்லா இருக்கும். இது வந்து ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க, யாரும் இதை மிஸ்யூஸ் பண்ண வேணாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசா பாக்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, அப்பதான் நான் டெய்லி போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் சீரிஸ் உங்களுக்கு கரெக்டா வரும். அதனால ஸ்கிப் பண்ணா பாருங்க இந்த வீடியோவை. இப்போ நம்ம வந்து பிராக்டிகலா ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவோம், அப்பதான் உங்களுக்கு வந்து தெளிவா புரியும். இதுக்கு நான் வந்து டர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்ப நம்ம இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்னா, நமக்கு வந்து ரெண்டு டூலை கம்பைன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இதுல வந்து எம்எஸ்எஃப் வேனம் தான் யூஸ் பண்ண போறோம். எம்எஸ்எஃப் வேனம் வந்து என்ன மாதிரி யூஸ் பண்ண போறோம்னா, கேமராவை மட்டும் ஆக்சஸ் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ண போறோம். இந்த கமெண்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த கமெண்ட் நீங்க இது வரைக்கும் யூஸ் பண்ணிருக்க மாட்டீங்க மேக்ஸிமம். இப்ப இந்த இடத்துல நான் என்ன சொல்லியிருக்கேங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் வந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் பிளஸ் கொடுத்து ஃபாண்ட் சைஸ் ஸ்பேஸ் பண்ணிக்கிறேன். அப்பதான் உங்களுக்கு வந்து தெளிவா கிளியரா தெரியும் கமெண்ட்ஸ் என்னங்கிறது. இந்த இடத்துல எம்எஸ்எஃப் வேணும், எனக்கு ஒரு பேலோட கிரியேட் பண்ணு. அது எதுக்குன்னா ஆண்ட்ராய்டு டிவைஸ்க்கு கிரியேட் பண்ணும். அதை நீ வந்து மெட்டர்பிட்ல கனெக்ட் பண்ணி அந்த கனெக்ஷனோட லைன் வந்து எதுல இருக்கும்னா ரிவர்ஸ் டிசிபில இருக்கணும். அதுக்கப்புறம் என்னோட ஹோஸ்ட், அதாவது இந்த எல் ஹோஸ்ட்ங்கிறது வந்து இந்த சிஸ்டமோட ஐபி. சிஸ்டமோட ஐபிக்கு தான் நீ எனக்கு எல்லா டேட்டாவும் அனுப்பணும். இந்த ஐடிக்கு தான் நீ அனுப்பணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இன்னும் புரியணும் இந்த ஐபினா, இப்ப நீங்க ஒரு இன்ஸ்டாகிராம்ல உங்க ஃப்ரெண்டுக்கு ரீல் அனுப்புறீங்கன்னா அவங்க ஐடி தெரிஞ்சாதான் அனுப்ப முடியும். அதே தான் அந்த ரீல் இந்த இடத்துல வந்து போட்டோவா எடுத்துக்கோங்க, போட்டோ வீடியோஸா எடுத்துக்கோங்க, மொபைல் எடுக்கக்கூடியது. அதை அனுப்பணும்னா என்னோட இந்த ஐபி அதுக்கு தெரியணும், அந்த பேலோடுக்கு தெரியணும். அதுதான் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த ஐபி கொடுத்துருக்கேன். நீங்க வந்து உங்க சிஸ்டமோட ஐபி கொடுங்க, அப்பதான் கரெக்டா ஒர்க் ஆகும், இல்லைன்னா ஒர்க் ஆகாது. ஐபியை கொடுத்துட்டோம். அதுக்கப்புறம் அதோட போர்ட் நம்பர்ங்கிறதுனா இந்த ஐபியோட டோர் நம்பர். இந்த ஐபி வந்து ஒரு வீட்டுக்குள்ளே இல்லை ஒரு கேஜுக்குள்ள இருக்கிறதாவோ நினைச்சுக்கோங்க. அதோட டோர் நம்பர் தான் வந்து இந்த போர்ட் நம்பர். இதை நீங்க இதே கொடுத்துக்கோங்க, மாற்ற வேண்டியதில்லை. அதுக்கடுத்து நான் என்ன கிரியேட் பண்ணியிருக்கேன், அதாவது இந்த பேலோட வந்து எதுவோ என்ன பண்ண போகுது அப்படின்னா, கேமராவை ட்ரூ பண்ணு, எனக்கு வந்து கேமரா ஆக்சஸ் ஃபுல்லா கிடைக்கணும், பிளஸ் அதுல வந்து ஆடியோவும் சேர்ந்து ரெக்கார்ட் ஆகணும், அதுவும் வந்து எனக்கு ட்ரூவா இருக்கணும். இது எல்லாமே எனக்கு ஸ்டோர் பண்ணி என் சிஸ்டமுக்கு அனுப்பு, என் சிஸ்டமுக்கு மட்டும் தான் அனுப்பணும். அதனால எனக்கு வந்து இந்த இடத்துல ட்ரூ கொடுத்துருக்கேன். இதோட அவுட்புட் வந்து எனக்கு எங்க சேவ் ஆகணும்னா இந்த இடத்துல சேவ் ஆகணும். அதாவது ஹோம்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு, அதுக்குள்ள கேர்னல்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு, அதுக்குள்ள பேலோட்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு, அதுக்குள்ளதான் இந்த ஃபைல் இருக்கு அப்படிங்கிறத எனக்கு மென்ஷன் பண்ணிக்க. இந்த இதுக்குள்ள வந்து எனக்கு சேவ் பண்ணி கொடு அப்படின்னு நான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணேன். இதை கொடுத்து நீங்க என்ட்ரு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரியேட் ஆக ஆரம்பிச்சிடும். கிரியேட் ஆகிற கொஞ்சம் டைம் இருக்கும், ஒரு 2 minutes 2 seconds இருக்கும். வெயிட் பண்ணுங்க. ஓகே, வந்துருச்சு. இப்போ இது வந்து கரெக்டா கிரியேட் ஆயிடுச்சா அப்படிங்கிறத நான் பார்க்கணும். அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா சிடி கொடுத்துட்டு பேலோட்ஸ்ன்னு டைப் பண்ணுங்க. உங்க சிஸ்டம்ல வந்து என்ன ஃபோல்டர் கிரியேட் பண்ணிருக்கீங்களோ அந்த ஃபோல்டர் நேம் கொடுங்க. என்னோட சிஸ்டம்ல இந்த நேம்ல நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன், அதனால பேலோட்ஸ் கொடுத்துட்டு இந்த இடத்துல எல்எஸ் கமெண்ட் கொடுக்குறேன். இங்க என்ன சொல்லியிருக்கேன்னா, சிடிங்கிறது வந்து சேஞ்ச் டைரக்டரி. நம்ம வந்து டெர்மினல் ஒர்க் பண்ணும்போது ஃபோல்டர்ஸ் டைரக்டரின்னு சொல்லுவோம். அதனால இந்த இடத்துக்குள்ள என்ன மாத்து, இந்த ஃபோல்டருக்குள்ள என்ன கொண்டு போ நான் சொல்லியிருக்கேன். அதுவும் என்ன வந்து இங்க கொண்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் இதுல இருக்க எல்லாத்தையும் நான் பார்க்கணும், அதனால எல்எஸ் கொடு அப்படின்னு, அதாவது எல்எஸ் மீனிங் என்னன்னா லிஸ்ட், இதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் நான் பார்க்கணும், எனக்கு காட்டு அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அது வந்து எனக்கு காமிச்சிருச்சு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண இந்த ஃபைல் இருக்கும், இங்க இருக்கு பாத்தீங்களா. இப்ப நம்ம அடுத்தது என்ன பண்ண போறோம்னா, இதை வந்து நம்ம மானிட்டர் பண்ணணும். அதாவது இப்ப வந்து இது வந்து போன்குள்ள போயிடுச்சு, இந்த ஃபைல் வந்து போன்குள்ள போயிடுச்சு. அது வந்து கேமரா ஆக்சஸ்ல எல்லாத்தையும் இறங்கி எல்லா கேமரா ஆக்சஸோட டேட்டாஸ், அதாவது இந்த போட்டோ வீடியோ எல்லாத்தையுமே எடுத்துருச்சு. எடுத்ததை நமக்கு அனுப்பணும். அந்த அனுப்புனதை நம்ம பாக்குறதுக்கு ஒரு மானிட்டர் வேணும்ல, அந்த மானிட்டர் தான் நம்ம வந்து இப்ப செட் பண்ண போறோம். இதுக்கு நான் வந்து இந்த ஃபோல்டர் விட்டு நான் வெளியே வந்துக்கிறேன். வெளியே வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா, எம்எஸ்எஃப் கன்சோல்னு டைப் பண்ணுங்க. கன்சோல் கொடுத்துட்டு ஹைஃபன் கியூ எதுக்காகனா, இந்த வளவலன்னு பேனர்லாம் வந்து கொஞ்சம் பெருசா டிஸ்டர்பன்ஸா இருக்கும், அதனால அந்த பேனர்லாம் எனக்கு இது வேணாம், வெறும் கன்சோலை மட்டும் ஓப்பன் பண்ணுங்கிறதுக்காக இந்த இடத்துல ஹைஃபன் கியூ கொடுத்துருக்கேன். இதை நீங்க கொடுத்து என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இங்க வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நீங்க செட் பண்ண வேண்டியது எக்ஸ்பிளாய்ட் மல்டி ஹேண்ட்லர். இந்த எக்ஸ்பிளாய்ட் மல்டி ஹேண்ட்லர்ங்கிறது என்னன்னா, மொபைலோட ஆக்சஸையும் சிஸ்டமோட ஆக்சஸையும் ஒன்னா ஹேண்டில் பண்ணி ஒரு மீடியேட்டரா இருந்து கனெக்ட் பண்ணி கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து இதை யூஸ் பண்றோம். இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிருங்க. அடுத்ததான் நம்ம வந்து ஐபி அட்ரஸ் செட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து நீங்க மொபைலுக்குங்கிறத மென்ஷன் பண்ணணும். அதாவது இந்த மல்டி ஹேண்ட்லர் நான் ஹேண்டில் பண்ண சொல்லிட்டேன். ஒன்னு லேப், அதாவது சிஸ்டம்ங்கிறது தெரிஞ்சிருச்சு, காலையில் லினக்ஸ்ங்கிறது தெரிஞ்சிருச்சு. இன்னொரு ஓஎஸ் என்ன அப்படிங்கறத பார்த்தா ஆண்ட்ராய்டு, அதுங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். அதுக்கு நான் இந்த இடத்துல வந்து செட் பேலோட் ஆண்ட்ராய்டுங்கிறத கொடுத்துட்டேன். மெட்டாபிட்டர் ரிவர்ஸ் டிசிபி வழியா கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இந்த இடத்துல ஏன் நான் டிசிபிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, ஏன்னா கேமராவோட வீடியோ வந்து பிக்சல்ஸ் எல்லாம் எம்பியில வரும். அதாவது இப்ப கேபில வராது, டேட்டாஸ் எல்லாமே எம்பி அந்த மாதிரி தான் வரும், 50 MB அந்த மாதிரி தான் வரும். ஏன்னா கேமராவோட குவாலிட்டி அந்த அளவுக்கு இருக்கும்ல. அப்படி இருக்கும்போது அது எல்லாமே ஸ்டேபிளா டேட்டா வந்து எதுவுமே பிரீச் ஆகாம ஸ்ட்ராங்கான கனெக்ஷன் வேணுங்கிறக்காக நான் இந்த இடத்துல டிசிபி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இல்லைன்னா ஹெச்டிபிஎஸ்ல கனெக்ஷன் எடுக்க முடியும்.
இதை கொடுத்துட்டு என்டர் பண்ணிருங்க. என்ட்ரி கொடுத்ததுக்கு அப்புறம் அதே மாதிரி ஐபி அட்ரஸ், ஏன்னா மானிட்டருக்கு வந்து ஐபி அட்ரஸ் தெரிஞ்சாதானே அந்த ஐபிக்குள்ள நம்மளோட டேட்டா வருது, நம்ம ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியும். அதனால நான் வந்து என்னோட சிஸ்டமோட ஐபி கொடுத்துட்டு நீங்க உங்க சிஸ்டமோட ஐபி இங்க கொடுத்துட்டு செட் பண்ணிருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, அடுத்தது நீங்க வந்து போர்ட் நம்பர் செட் பண்ணணும். அதுவும் எல் போர்ட் வந்து இங்க என்ன கொடுத்துருக்கீங்களோ, அதாவது இந்த பேலோட்ல என்ன கொடுத்துருக்கீங்களோ அதே போர்ட் நம்பர் அதே ஐபி அட்ரஸ் இங்க கொடுத்தீங்கன்னா தான் ஒர்க் ஆகும். மாத்தி கொடுத்துட்டீங்கன்னா ஒர்க் ஆகாது. இதையும் கொடுத்துட்டு என்டர் பண்ணிருங்க. என்டர் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது நீங்க கொடுக்க வேண்டிய கமெண்ட் என்னன்னா exploit -j. இந்த exploit -jங்கிறது என்னன்னா, அந்த எனக்கு வந்து மொபைல்ல நான் இன்ஸ்டால் ஆயிடுச்சு, அதை எனக்கு கனெக்ஷன் எடுத்து கொடு அப்படிங்கிறதா இருக்கு மீனிங். இதை நான் ஆல்ரெடி இந்த இடத்துல கனெக்ஷன் எடுத்து வச்சிட்டேன். நீங்க எக்ஸ்பிளைட் கொடுத்து நான் என்ன பண்ணிருக்கேன்னா சீசன் எல் கொடுத்துருக்கேன். சீசன் எல்ங்கிறதுனா எத்தனை மொபைல்ஸ் எனக்கு கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது, அதை நான் இங்க வந்து இன்னும் உங்களுக்கு லைவா காட்டுறேன். நல்லா பாருங்க. இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைட்ங்கிற கமெண்ட் கொடுத்துட்டேன். கொடுத்ததுக்கு அப்புறம் நான் இங்க கொடுத்ததுதான் எனக்கு வந்து இந்த எல்எஸ். இருங்க ஒரு நிமிஷம். இப்ப நான் இந்த இடத்துல சிஸ் இன்ஃபோ நான் கொடுத்தேன்னா எனக்கு அந்த மொபைலோட டேட்டாஸ் எல்லாமே ரீட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த இடத்துல ஏன் எனக்கு கனெக்ஷன் கட் ஆயிருக்கு அப்படின்னா, நான் இங்கேயும் வந்து ஆன் பண்ணி வச்சிருக்கேன், அதனால எனக்கு வந்து அந்த மாதிரி கனெக்ஷன் கட் ஆயிருக்கு. இல்லைன்னா எனக்கு இந்த இடத்துல கனெக்ஷன் வந்திருக்கும். இப்ப நான் அதுக்கு முன்னாடி கனெக்ஷன் எடுத்திருந்ததோட டேட்டா தான் நீங்க இங்க பாத்துட்டு இருக்காது. இப்போ உங்களுக்கு நீங்க வந்து கனெக்ஷன், அப்ப நான் ஒரு கனெக்ஷன் எடுக்கணுமா இல்ல 2 கனெக்ஷன் எடுக்குமான்னு நீங்க கேட்டீங்கன்னா, 1 எடுத்தாலே போதும், 2 எடுக்காதீங்க. 2 எடுத்தீங்கன்னா ஸ்டேபிள் ஆகாது. இன்னும் உங்களுக்கு நான் டீட்டெயிலா வந்தோம்னா இருங்க எக்ஸ்பிளைட் பண்ணி காமிச்சேன். இங்க நம்ம ஒரு எக்ஸ்பிளைட்டேஷன் பண்ணிடலாம். இந்த இடத்துல exploit -j கொடுத்துறேன். இப்ப நான் என்டர் கொடுக்குறேன். வெயிட் பண்ணுங்க. இது என்ன பண்ணும்னா, அங்க மொபைல்குள்ள இன்ஸ்டால் ஆன ஏபிகே ஃபைலை ரீட் பண்ணும். ரீட் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு கனெக்ஷனை டிசிபி வழியா எடுத்து கொடுக்கும். இது கொஞ்சம் டைம் இருக்கும், அதனாலதான் முன்னாடியே கனெக்ஷன் எடுத்து வச்சிருந்தேன். அதுக்குள்ள நம்ம அந்த சைடு ஆக்டிவேட் பண்ணனால இங்க கட் ஆயிடுச்சு. இருங்க இப்ப கனெக்ஷன் எடுத்துரும். இப்ப வந்து 6 ஓப்பன்ல இருக்கு, 6 சேனல்ஸ் ஓப்பன்ல இருக்கா. இப்ப நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்துருங்க. என்ட்ரி கொடுத்துட்டு இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும்னா -l கொடுக்கணும். அதாவது எத்தனை சீசன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் பார்க்கணும். இப்போ வந்து எனக்கு இத்தனை சீசனா கிரியேட் ஆயிருக்கு. அந்த மொபைலே தான், ஒரே மொபைல் தான், ஒரு மொபைலும் இத்தனை ஐடியில எனக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கு. இப்போ இத்தனை ஐடியில கிரியேட் ஆயிருக்கும்போது நான் எப்படி மொபைல் ஆக்சஸ் பண்றது அப்படின்னா, இந்த இடத்துல ஐ கொடுக்கணும். சீசன் -lக்கு பதிலா ஐ கொடுத்துருங்க. இந்த ஐக்கு மீனிங் என்னன்னா ஐடி. இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, இதான் ஐடி நம்பர். இப்போ நான் இந்த இடத்துல இதுல என்ன பண்ண போறேன்னா, ஒரே நிமிஷம், பின்னாடி பேக்ரவுண்ட்ல கொஞ்சம் ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த இடத்துல ஐக்கு என்ன ப்ராசஸ் கொடுத்துருக்கேன்னா ட்ரூங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த ஐடி நம்பரோட எனக்கு கனெக்ட் பண்ணு நான் சொல்லிட்டேன். இப்போ எனக்கு கனெக்ட் ஆயிடுச்சு, மெட்டாபீட்டர் வந்துருச்சா. இப்போ நான் சிஸ் இன்ஃபோன் கொடுத்தேன்னா எனக்கு வந்து அந்த மொபைலோட ஃபுல் டீடைல்ஸ் இந்த இடத்துல எடுத்து கொடுத்துரும். இப்போ வந்து பேலோட் பர்ஃபெக்டா செட் ஆயிடுச்சு. இப்போ இந்த மானிட்டர் இங்க நமக்கு ரெடியா இருக்கு. இப்போ நமக்கு என்ன தேவை, கேமரா தான் ஆக்சஸ் வேணும். அதனால இப்போ வந்து கேமராவை மானிட்டர் பண்றதுக்கு நம்ம இன்னொரு டூல் கூட கனெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். அதுதான் இந்த ஸ்கேபி. இந்த டூலுக்கு நமக்கான கமாண்ட் என்னன்னா இங்க இருக்கு பாத்தீங்களா, மேலாம் கொடுத்துருக்கேன்னா இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருங்க. நான் ஆல்ரெடி எல்லாமே கரெக்ஷன் டெஸ்ட் பண்ணி எடுத்து வச்சிருந்தேன், அதனாலதான் இங்க இருக்கு. ஓகே, இப்ப நான் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கேன்னா, எனக்கு வந்து பேலோட் நான் செட் பண்ண அந்த ஐபி தான் இங்கேயும் கொடுத்துருக்கேன். இது அந்த ஐபி, அந்த பேலோட் வழியா தான் இந்த கனெக்ஷன் இருக்கும், தனியா இருக்காது. ஏன்னா இதுல நம்ம ஸ்கேப் வழியா கனெக்ஷன் எடுக்கணும்னா நம்ம நெட்வொர்க்குள்ள இருந்தா மட்டும் தான் கனெக்ஷன் ஒர்க் ஆகும். இல்ல வேற எங்கேயாவது போயிட்டாங்கன்னா கனெக்ஷன் ஒர்க் ஆகாது. அதை கனெக்ஷன் ஒர்க் ஆகணுங்கிறக்காக தான் இந்த இடத்துல நம்ம ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி பேலோட்லாம் செட் பண்ணி இது கூட கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதுல எப்படி நம்ம என்டர் கொடுக்குறோம்ன்றத பாருங்க. இப்ப நீங்க ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்துட்டீங்கன்னா இந்த இடத்துல இந்த மாதிரி வரும். வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸிட்ங்கிற கமாண்ட் டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணிருங்க. இப்ப என்டர் பண்ணதும் உங்களுக்கு வந்து அந்த மொபைலோட கேமரா ஆக்சஸ் கிடைக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஏன்னா நெட்வொர்க் எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு ஸ்பீடா ஒர்க் ஆகும். நெட்வொர்க் ஸ்லோ இருந்துச்சுன்னா இந்த மாதிரி லேட் ஆகும். ஓகே, இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல கேமராவோட கனெக்ஷன்ஸ் கிடைச்சிச்சு. இதுல நான் எப்படி இந்த மெட்டாஸ்பிளாய்ட்டையும் இந்த ஸ்கேபிட்டூலையும் ஒன்னா ஜாயின் பண்ணேங்கிறத நான் மெம்பர்ஷிப்ல ஆட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ போய் பாருங்க, அதுல தெளிவா கிளியரா இருக்கும். மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல இதோட கிளியராவே நான் வீடியோஸ் மேக் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி எப்படி ஒரு பென் டெஸ்டரா நம்ம வந்து ஜாப் கெட் பண்றது அப்படிங்கிறதும் வீடியோ அதுல இருக்கு. பேசி ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டா ஐடியில டிஎம் பண்ணுங்க. இன்ஸ்டா ஐடி வந்துட்டு null_cy. இந்த ஐடிக்கு நீங்க வந்து டிஎம் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி இன்னும் எனக்கு டீட்டெயிலா புரிஞ்சுக்கணும், நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எத்திக்கல் ஹேக்கிங்க நீங்க வந்து பென்டெஸ்ட் L1 வந்து ஒரு மெம்பர்ஷிப் இருக்கும் நம்மளோட யூடியூப்லயே, அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுல இன்னும் டீட்டெயிலா இருக்கும்.